இங்க இருந்து தெரியலன்னு சொல்றதுக்கு பதிலா அங்க போன கார்ல இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏய் சீனு, ஷூ அவசரப்பட்டுட்டானே. ஐயா ஐயா அவன் வராயா? டேய் ஐயா அவன் அடிச்சு துரத்துங்கடா. சரிங்கயா. டேய் நீ வண்டி எடு. வண்டி எடுங்கறல. போடா ஏய் ஓ சீக்கிரம். ஏய் போடு. ஏய் விடுங்கடா. ஏய் என்ன விடுங்கடா. ஏய் வாடா ஓடிடலாம். ஏய் நில்றா. ஏய் யாரா நீங்க? மாயா. ஏய் சீனு, இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்ட. அவன் யாருன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். நீ பாத்தியா? பார்க்க முடிஞ்சதா? அதுக்குள்ளதான் கார் எடுத்துட்டு போயிட்டாங்களே. பாத்திருந்தா கூட பரவாயில்ல. இப்ப நீ ஓடி வந்து அவங்கள உஷாராக்கிட்ட. அவங்க இனிமே ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. அங்க மாமா படுற கஷ்டத்தை நினைச்சதும் என்னால என் வேகத்தை அடக்க முடியல. அதான் ஓடி வந்துட்டேன். சரி பரவாயில்ல விடு. நமக்கு இப்போ அந்த பொண்ணுக்கு பின்னால யாரோ ஒருத்தன் இருக்காங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு எப்படி மாமாவை காப்பாத்த போறேன்னு தெரியல மாயா. நம்ம கிட்ட இருக்கிற இந்த சின்ன சின்ன எவிடன்ஸ் எல்லாம் அதுக்கு பத்தாது. இது எல்லாத்தையும் விட ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் நாம ஜெயிக்க முடியும். லாஸ்டா ஒரு ஹோப் இருக்கு. என்ன மாயா? அவ புருஷன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுறான்னு அவ சொன்னால. ஆமா. அவர்னா இப்ப கொஞ்சம் பயப்படுறா. ஆமா கொஞ்சம் இல்ல நிறையவே பயப்படுறா. அவரை நம்ம எப்படியாவது புடிச்சிட்டா இவளை மடக்கிடலாம்னு நினைக்கிறேன். அவன் ஊர் என்ன பேர் என்னன்னு எதுவுமே தெரியாம எந்த ஜெயில இருக்கான்னு தெரியாம எப்படி நமக்கு எப்படி தெரியுமாயா? அவர் பேரு குமாருங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? நாம அவளை தேடிக்கிட்டு போனப்போ ஒருத்தர் யாரு குமாரி பொண்டாட்டி பொண்ணு தாயான்னு கேட்டாருல்ல, அது ஞாபகம் இருக்கா? ஆமா மாயா, இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவன் பேரை வச்சுதான் நாம அவனை கண்டுபிடிக்க போறோம். அவனை வச்சுதான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறோம். டஃப் டாஸ்க் தான், ஆனா விடியறதுக்குள்ள இத பண்ணிதான் ஆகணும். பண்ணிடலாம் மாயா. சரி வா போலாம். பார்வதி அழாதம்மா. அழாதம்மா. கல்யாண பேச்சை எப்ப எடுத்தாலும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. நான் யாருக்கிட்ட என்ன பேசினேன்? உங்ககிட்ட தானே பேசினேன். என்கிட்ட சொன்னதை வேற யார்கிட்டயாவது பேசி கல்யாணத்துக்கு இல்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்க. வாயை மூடிட்டு இருங்க. இன்னைக்கு பஞ்சாயத்துல தீர்ப்பு உன் புருஷனுக்கு சாதகமா தான் வரும். அவரு நேத்து வெட்ட வெளியில கொசுக்கடியில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு தெரியுமா? அந்த படுபாவிங்க ராத்திரி அவருக்கு சாப்பாடு கொடுத்தானுங்களான்னு கூட தெரியல. மரத்துல அவரை கட்டி போட்டு அவருடைய மானத்தையே வாங்கிட்டானுங்களே. சித்தி அழாதீங்க சித்தி, சித்தப்பா வந்துருவாரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வரலன்னா அவர் வாழற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல. அழாதீங்க சித்தி.
என்னங்க நான் கிளம்புறேன் ஜானகி. சரிங்க மாமா, நீங்க இன்னைக்கு சொல்ல போற தீர்ப்புல என் புருஷன் நிரபராதின்னு சொல்லி வெளியே வரணும் மாமா. அவர் வரலனா அப்புறம் நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. சித்தி ஏய், பார்வதி அப்படி பேசாத. சிவா கண்டிப்பா வந்துருவான். ரகுராமா, தம்பியை விட்டுடாதப்பா. உங்க தீர்ப்பு தான் உங்க தம்பியை காப்பாற்றும். மற்றது எதையும் நீங்க பெருசா நம்பாதீங்க. குடும்பம் எனக்கு முக்கியம்தான். அதே சமயம் நான் நீதியையும் நியாயத்தையும் நிலநிறுத்துற இடத்துல இருக்கேங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. நீதிக்காக கூட பிறந்தவரை விட்டு கொடுத்துறாதீங்க மாமா. அவர் உங்க தம்பி மட்டும் இல்ல, உங்க நிழல் மாதிரி வாழ்ந்தவர் அவரு. அவனை காப்பாத்த நான் எதையும் செய்ய மாட்டேன். ஏன்னா அவன் இந்த தப்ப பண்ணிருக்கவே மாட்டான். எனக்கு என் தம்பி மேல நம்பிக்கை இருக்கு. அவனோட நேர்மையே அவனை காப்பாத்தும். ரகு, நாங்களும் பஞ்சாயத்துக்கு வரலாமாப்பா? இவங்கள வர்றது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். அப்பதான் அங்க என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கும் தெரியும். அப்புறமா என்ன யாரும் தப்பா பேச மாட்டாங்க. வரேன். எங்க சம்பந்தி மாப்பிள்ளையும் பொண்ணுங்களையும் காணா? அவங்க காலேஜுக்கு போயிருக்காங்க. வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, காலேஜ் ரொம்ப முக்கியமோ? சம்மதி, நமக்கே இங்க வேலை இல்ல, அவங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? எல்லாத்தையும் மச்சான் பாத்துக்குவாரு. சரி சரி, போங்க போங்க போங்க. ஜானகி, கூட நீ கூட போயிட்டு வா. பாத்துக்கோங்க அத்தை. பத்திரம். வந்துடுறேன் அத்தை. இறங்கு. நான் போய் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னைக்கு யாராவது ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாங்களா? ஆமாம்மா. எதுக்குமா கேட்குற? அவர் பேர் என்ன? பட்ரகுமார்மா. எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுறாரு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் ஆயிடுவாம்மா. அப்படியா? ஓகே, தேங்க்யூ சார். ஏய், என்னாச்சு கேட்டியா? என்ன சொன்னாரு? இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுறாராம். அப்ப அந்த பொம்பளை சொன்னது உண்மைதான் போல. இது மட்டும்தான் சீன உண்மை. சித்தப்பாவை பத்தி அவ சொன்னது எல்லாமே போய். அவ புருஷனை வச்சுதான் அவ சொன்னது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணும். ஆனா எப்படின்னு தெரியலையே. அவன் தான் குமாரா? அவனாதான் இருக்கணும். இன்னைக்கு ஒரே ஒரு ரிலீஸ் தான் அந்த சென்ட்ரி சொன்னாரு. என்ன குமார், விடுதலை ஆயிட்ட போல இருக்கு? இங்க பாருண்ணே, உள்ளே செட்டில் ஆகலாம் தான் பாக்குறேன். போன்னு வெளில அனுப்பிடுறீங்க. சரி, கொஞ்ச நாள் வெளில சுத்துறேன். சரி, பட்டா? ஓகே. வரேன்.
அண்ணா 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 அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். குமார்ன்றது பலக குமார், கொக்கி குமார், வெல்டு குமார், பொருள் குமார், இந்த மாதிரி நிறைய குமாருங்க இருக்காங்க. ஆனா நானு பற்ற குமார். ஆமா, உங்களுக்கு எந்த குமார் வேணும்? மா, நீங்க யாருமா? என் பேரு மாயா. இவரு சீனு. இன்னைக்கு நீங்க ரிலீஸ் ஆகுறீங்கன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தோம். என்ன ஜெயில் வாசல் வச்சு தேடி வந்திருக்கீங்க? ரொம்ப அவசரம், அதான் இங்க வந்தோம். என்ன தேடி வர அளவுக்கு அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? ஒரு சின்ன பிரச்சனை, அதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். இங்க பாருமா, என்கிட்ட உதவி கேட்டு வர அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆள் அட்ரஸ் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க தேடி வந்தது உங்களை தான். பொண்ணு தாயி உங்க வைஃப் தானே? ஆமா. உங்க வைஃபால எங்க சித்தப்பா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. இது பாருங்க, என் ஒய்ஃபால யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, அவ பிரச்சனைக்குன்னே பிறந்தவ. ஆமா, உன் சித்தப்பாவை என்ன பண்ணாங்க? அவர் மேல அநியாயமா பழிய போட்டு தண்டனை வாங்கி கொடுக்க பாக்குறாங்க. நீங்க தான் அவரை இதுல இருந்து காப்பாத்தணும். மேடம், என்னை காப்பாத்திக்க என்னாலே முடியாம தான் நானே அடிக்கடி உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கேன். எங்க மாமா எந்த தப்புமே பண்ணாம அவர் அங்க மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. ப்ரோ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு பஞ்சாயத்து, உங்க வைஃப் போய் சொல்லி அவர் பேரை கெடுக்க பாக்குறாங்க. நீங்க தான் அவங்கள பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லி எங்க சித்தப்பாவை காப்பாத்தணும். மா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு வேற வேலை இல்ல நினைச்சீங்களா? நாங்க அப்படி சொல்லல. எங்க சித்தப்பாவை காப்பாத்த உங்களால மட்டும்தான் முடியும். ஆமா, இது ஒரு ஹெல்ப்பா தான் கேக்குறேன். இது பாருங்க, என்கிட்ட வேற எந்த உதவி வேணா கேளுங்க, நான் வரேன். ஆனா என் பொண்டாட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னால வர முடியாது. சார் ப்ளீஸ் சார், இது எங்க கௌரவ பிரச்சனை சார். ஹலோ பாஸ், எனக்கு இது கௌரவ பிரச்சனை தான். இதை பாருங்க, அவளுக்கு எனக்கு சுத்தமா செட் ஆகாது. அவ விஷயத்துல தலையிடவே விரும்பல, அவளை பார்க்கவே விரும்பலங்க. இத பாருங்க, வேற ஆளை பாருங்க. இந்த விஷயத்துல என்னால உதவ முடியாது, மன்னிச்சுங்க. அண்ணா அண்ணா சார், என்னம்மா எப்ப பண்றது? சித்தப்பாவை காப்பாத்த நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் குமார் தான். அவர்தான் முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. நாம தான் அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகணும். அவருக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல போல இருக்கு. அவ பேரை சொன்னாலே அவர் நடுவு பாக்குறாரு. அவங்க மேல அவ்வளவு கோவத்தில் இருக்காரு. வருவாரான்னு தெரியலையே. வர வைக்கணும், எப்படியாவது வர வைக்கணும் சீனு. அவர் வரலனா நம்ம குடும்பத்தோட சாப்டரே முடிஞ்சு போயிடும். வா, அவர்கிட்ட மறுபடியும் பேசி பாப்போம். பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாமா?
பக்கத்து ஊருக்காரங்க பிராது கொடுத்த பொண்ணு எல்லாரும் வந்துட்டாங்களா? ஐயா எல்லாரும் வந்துட்டாங்க ஐயா. நீதான் பாதிக்கப்பட்ட பொண்ணாம்மா? ஆமாங்க ஐயா. உன் பேர் என்னம்மா? பொண்ணு தாயிங்கய்யா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்கய்யா. புருஷன் வந்திருக்காரா? அவர் இங்க இருக்காரா? அவரு வரலங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு வந்துருவாரு. ஏய், அது எதுக்கு இங்க சொல்ற? என்ன சொல்லுது? ஜெயில இருந்தா ஜெயில இருந்து உண்மையை எதுக்குங்கய்யா மறைக்கணும்? உண்மையதான் சொல்லணும். அவர் மேலதானே நீ பிராது கொடுத்திருக்க. ஆள் அவர் தானே? அவரே தாங்க. அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. பார்வதி அமைதியா இரு. பார்வதி கொஞ்சம் அமைதியா இரு. சரி, என்ன நடந்ததுன்னு சொல்லு. முந்தா நாள் ராத்திரி நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தேன். ஒரே இருட்டு வேற. பழக்கமான பாதையா இருந்தாலும் தனியா போக கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அப்ப அந்த பக்கமா ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சு. இவருதான் அந்த வண்டியில வந்துட்டு இருந்தாரு. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு வண்டியை நிறுத்தி தனியா போக பயமா இருக்கு, போற வழியில தான் என் வீடு இருக்கு, அங்க இறக்கி விட்டுட்டு போக முடியுமான்னு அவரை பார்த்து கேட்டேன். அவரும் சரின்னு சொல்லி என்ன வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாரு. அப்புறம் தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்டாரு. நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். ஆனா அவரு உனக்கு எதுக்குமா சிரமம், நானே வந்து குடிக்கிறேன்னு சொல்லி வண்டியில இருந்து இறங்கி என் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. சரி, பெரிய வீட்டை சேர்ந்தவர் மாதிரி இருக்காரு, என்ன பயம்னு இருந்துட்டேன். நான் போய் தண்ணி எடுத்துட்டு திரும்புறேன். இந்த மனுஷன் வீட்டு கதவை உள்ள இருந்து பூட்டிட்டாரு. நான் பயந்து போய் என்னன்னு கேக்குறதுக்குள்ள இவரு என்கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாரு. போய் சொல்றாக்கா, ஐயோ போய் சொல்றா, நம்பாதீங்க. இல்ல, நான் எவ்வளவோ போராடி தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டேன். ஐயோ, போய் சொல்றா, என் புருஷன் அப்படி பண்ணவே இல்ல. இவன் போய் சொல்றா, கொஞ்சம் அமைதியா இரு. புருஷன் பாரு, போய் சொல்றேன்னு சொல்றேன்ல. எவ்வளவு தைரியம். பஞ்சாயத்துல யாரும் குறுக்க பேசாதீங்க. நீ சொல்லுமா. என்னன்னு சொல்றது? நான் கத்திட்டு ஓடி வந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க. தப்பிச்சு போக பார்த்த இவரை மடக்கி பிடிச்சாங்க. ஐயோ, போய் சொல்றா, நம்பாதீங்க. இல்ல, சித்தி, இவரோட இந்த அம்மா போனதை பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களா?
குற்றம் சொல்றவங்களுக்கு எதிரா நீ நிரபராதிங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தா கொடுக்கலாம். இல்ல. நிரபராதிங்கிறதுக்கு அவர் வார்த்தை மட்டும்தான் இருக்கு. அதனால சிவா குற்றவாளின்னு நான் இப்ப தீர்ப்பளிக்கிறேன். என்கிட்ட சாட்சி இருக்கு. இந்த முறை நாங்க எதுவும் பேச போறதில்ல. எங்களோட சாட்சி தான் பேசும்.